ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகையர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகாநடிகை சாவித்ரி அவர்களின் திரை பயணத்தில் திருவிளையாடல் அப்படிங்கிற திரைப்படம் 1965 வெளிவந்த திரைப்படமாகும். ஏபி நாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், சாவித்ரி மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் திரை இசை திலகம் KV மகாதேவன் அவர்கள். ஏபி நாகராஜன் தயாரித்து திரைக்கதை வசனம் எழுதி டைரக்ட் செய்த திருவிளையாடல் வரலாறு படைத்த திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. ஏபி நாகராஜனின் திரை பயணத்தில் முதல் வண்ணப்படம் இந்த திரைப்படம் தான் அப்படிங்கிறது கூடுதல் சுவாரஸ்யமான விஷயம். திருவிளையாடல் திரைப்படம் ஒரு இசை காவியம் அப்படின்னு தான் சொல்லணும். அதிகம் சமூக படங்கள் மட்டும் வெளிவந்து குறிப்பாக நாத்திக கருத்துகள் அதிகம் வரக்கூடிய திரைப்படங்கள், அவற்றில் பகுத்தறிவு நாயகர்கள் ஆதிக்கம் செலுத்திய வேளையில் புராண கதைகள் மீண்டும் படமாக வந்தால் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் அனைவருக்குமே இருந்துச்சு. அப்போது ஏபி நாகராஜன் அவர்கள் கைவண்ணத்தில் திரை இசை திலகம் KV மகாதேவன் அவர்களின் ஒப்பற்ற இசையில் வந்து மகத்தான வெற்றி பெற்றது தான் இந்த திரைப்படம். சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களாக கருதப்படும் நிகழ்வுகளில் ஒரு 4ஐ மட்டும் சிறப்பாக சொல்லி அற்புதமாக செஞ்சிருப்பார் இந்த படத்தில். இந்த படம் வெற்றி பெற்றதால மீண்டும் புராண படங்கள் வர ஆரம்பிச்சது. அந்த வகையில் இது ஒரு ட்ரெண்ட் செட்டர் திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். சிவாஜி புலவராகவும் நாகேஷ் தருமியாகவும் நடித்த காட்சி பெரிய நகைச்சுவையாக அமைஞ்சது ரசிகர்களுக்கு. சிவாஜிக்கு திருவிளையாடல் மிகப்பெரிய பெயரை வாங்கி கொடுத்தது. அவர் நகைச்சுவை காட்சிகளில் அனைவரையும் சிரிக்க வைத்ததும் விறகு வெட்டியாக வந்து நடனம் ஆடியதும் மறக்க முடியாத காட்சிகள். நமது நாடகங்கள், புராணங்கள், இலக்கியங்கள் வழியாக கடவுளுக்கு என்று தனி மொழியே இருக்கு அப்படின்னு நம்பிய ரசிகர்களை ஏபிஎன் நாட்டு நடப்புகளை, மனிதர்களிடையே புழங்கும் அரசியலை, பெண்களின் நிலையை எல்லாம் இந்த படத்துக்குள்ள ரொம்ப லேசாக புகுத்தி புராண படத்துக்கு சமூக வாசனையை உண்டாக்கியிருப்பாரு. இதற்கு ஒரே ஒரு உதாரணம், பரமசிவன் சிவாஜி கணேசனின் மனைவியாக வரும் உம்மையால் சாவித்ரி பேசும் கடைசி குடிமகனில் இருந்து உலகை காக்கின்ற ஈசன் குடும்பம் வரை பெண்ணாக பிறப்பது பெரும் தவறு என்பது நன்றாக புரிந்துவிட்டது என்கிற வசனமே ஒரு சாட்சி. இந்த திரைப்படத்தில் கதாநாயகனை நோக்கி குவிகிற ரசிகர்களின் பார்வை புள்ளி படம் முடியும் வரையில் சிதறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற இலக்கணம் திருவிளையாடலில் துளியுமே இல்லை. அன்றைய நாளில் புகழ்பெற்ற கதாநாயகனாக வலம் வந்த சிவாஜி கணேசன் நடிச்சிருந்தாலும் உண்மையாளாக வந்த சாவித்ரி, தருமியாக வந்த நாகேஷ், நக்கீரராக வந்த நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று முழங்கி நேர்மையின் அடையாளமாக திகழ்ந்த ஏபிஎன் நாகராஜன், KV மகாதேவனின் தேனிசை, கவியரசரின் பாடல்கள், ஔவையாராக வந்த KP சுந்தராம்பாள், செண்பக பாண்டியனாக வந்த முத்துராமன், ஹேமநாத பாகவதராக வந்த TS பாலையா, பானபத்தராக வந்த TR மகாலிங்கம், இவற்றுடன் ஏபி நாகராஜனின் அருந்தமிழ், கலை இயக்குநர்களின் உழைப்பு எல்லாம் சேர்ந்துதான் இந்த திரைப்படத்தின் கதாநாயக அந்தஸ்தை பெற்றன. இவை அத்தனையும் 50 வருஷங்களுக்கு பிறகும் திருவிளையாடல் திரைப்படத்தை நினைத்து பெருமைப்பட வைக்குது. திருவிளையாடல் திரைப்படத்தில் நாரதர் சிவபெருமானிடம் கொடுத்த ஞான பலம் பெறும் முயற்சியில் தன் அண்ணன் கணேச பெருமானிடம் தோல்வி கண்ட முருகன் தன் தாய், தந்தை மற்றும் அனைவரின் பேச்சையும் கேட்காமல் கோபம் கொண்டு கைலை மலையை விட்டு நீங்குகிறான். யார் பேச்சுக்கும் கட்டுப்படாமல் பழனிமலை செல்லும் முருக பெருமானிடம் ஔவையார் அதாவது KP சுந்தராம்பாள் தடுத்து நிறுத்த மன்றாடும் காட்சி பாடலாக வருது. அப்படி அவர் பாடிய முதல் பாடல் தான் ஒரு ராக மாளிகை. இன்னைக்கு நடிகையர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.